துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ரட்சகரேமே துதிக்கிறோம். துதியாதியாரேமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவப்பமே துதிக்கிறோம். ஜீவாதிபதியேமே துதிக்கிறோம் அப்பா. ஆசிரியர் நல்ல வேலைக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுதும் பாதுகாத்து புதிய வார்த்தை காணச்சது கிருபைக்கா நன்றி ராஜா அப்பா. தகப்பனை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் நம்ம ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க கொடுத்த கிருபைக்கா நன்றி ராஜா. ஓ ரபாதானா ஷீகா பருகரி அந்தரம் இந்த நாள் நம்மளை பிரசத்தினால சந்தோஷத்தில் மன மகிழ்ச்சியா ஒவ்வொரு அலங்கரிங்க ராஜா அப்பா. அந்த நாளில் மன மகிழ்ச்சியோடுமே பாட துதிக்க இந்த நாள் முழுதும் பார்க்கலாம் அமர வேத்து தியானிக்க குடும்பம் ஆராதிக்க கிருபை தந்த கிருபை தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீணான உலக காரியங்களில் மனசு செலுத்தாதபடி அப்பா அவனை பார்த்து அதிகமாக தியானிக்க இன்னும் உண்மை தேட ஒவ்வொரு கிருபை தாங்க ராஜா. தடைகளை மாற்றி போடுங்க. எல்லா அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அன்னிங்கிறதால கழுவுங்க ராஜா. ஓ ரபாதானா ஷீக்கார வல்லமையான இடை கட்டுங்க வரங்களை அலங்கரிங்க ராஜா. வரையை காயத்தப்படுங்க சுவாமி. ஓ தகப்பனை மங்கி எறிகிற எல்லா திரிகள் அலமூட்டப்படுவதாக. நெறிந்த நாடுகள் இயேசு நாமத்தால் நேராக்கப்படுவதாக ராஜா. நீ வல்லமை அபிஷேகத்தினால ஒவ்வொரு இடை கட்டுங்க அப்பா. தகப்பனை ஒரு கால்களை பலப்பட்டுங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து உம்மாலே மறித்து ஆண்டு என்று வார்த்தை மடி ராஜா. எல்லா எரிகோ மதிகளை தாண்ட கிருபியால் அப்பா தகப்பனை உடைய பலத்தால் தகப்பனை மலைகளை தாண்டி குண்டுகளை பதற்கு ஒப்பாக்க கிருப தாங்க சுவாமி. ஓ ரதனா ஷீகபா ரகதனா சந்தரபா நெக்ரியம் பிரசனால ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அலங்கரிங்க ராஜா. ஓ இந்த வேலையில் கடந்து வாங்க வல்லமையாக இடை கட்டுங்க. ஓ ரபாதானா ஷீக்கர் ஹந்தர் ஹந்தரவா வல்லமை வல்லமை சரீரங்கள் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். மகிமையின் ஐஸ்வர்யம் இறங்கட்டும் ராஜா. ஓ அளவற்ற மகிமையை வாங்க தகப்பனே. உலக ஐஸ்வர்ய மேல் நோக்கமாக இராமல் மகிமின் ஐஸ்வர்ய மேல் நோக்கமாக இருந்து அப்பா அதை பெருக பண்ண வர்த்திக்க பண்ண கிருபை தாங்க ராஜா. ஓ ரியாந்தர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களை நடந்து அப்பா பரிசுத்தமாக நடக்க கிருபை தாங்க ராஜா. ஓ ரதுனா சந்தர் அந்தரவு ஓ கானா மாறி அந்தரா சந்தரவா நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருந்து ஏற்ற காலத்தை அறுக்க கிருபை தாங்க தகப்பனே. பின்மர் அபிஷேகம் இந்த வேலையில ஊற்றப்படுவதாக அப்பா. மாறி காலத்து மழை வேண்டுகளின் வார்த்தையின்படி ஓ பயிர்கள் செழிக்க ராஜா தகப்பனே. பின்மாறி மழை ஊற்றுங்க ராஜா. தருதன மரியாந்தர ஓ ஷாபாரி அங்கரவா ஓ நீதி நிலச்சலத்திக்க பண்ணுவரே துதிக்கிறோம் கேடகமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சூரியனை பார்க்கும் பிரகாசம் உள்ளவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ ரபாதானா ஷீகா பர்ஹதி அங்கரு தூராதானா மராந்தரபா வல்லமை கரம் இறங்கிட்டு பராக்கிரமம் இறங்கிட்டு சுவாமி. ஓ ராதானா ஷீகா பரஹந்தர பலப்பட்டும் ஆவியானவரே. ஓ மறுமவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காய் வேண்டிக்கொள்கிற ஆவியானவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பெருமச்சோடு வாக்கு கடங்காத பெருமச்சோடு எங்களுக்காய் வேண்டு செய்யும் ஆவியானவரே துதிக்கிறோம். ரீபா நாதாதா நஷிகா ரோதனாந்தரபோ அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபாதா நஷிகா ரதோ நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமை செய்திடுவீர். கலிகூறுவோம் கலிகூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கலிகூறுவோம் கலிகூறுவோம். கவலைகள் மறந்து கலிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம் களி கூறுவோம்.
கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கலிகூறுவோம் கலிகூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஓரபாதனா ஷிகா பரியாந்தரே பராந்தரவன் நம்முடைய தேவனை துதியின் பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. துதியின் மத்தியில் வாசமான தேவனும் துதிக்கு பாத்திர அவர் ஒருவரே. துதிக்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் அவரே. அவரே வானாதி வானங்களை உண்டாக்கினவர். ஓ நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கின்றவர். பூமியின் தூளை மரக்கள் அடைக்கின்றவர். தண்ணீரை தன் கைப்பில் அளந்தவர். ஓ ரபாதனா ஷீகாவரா பூமி உயர்ந்த இடங்கள் வாசமனம் மகா பெரியவரை புகழப்படத்தக்கவரை துதிக்கி பாத்திரரே. ஓ நாம் கூடுவோம் சத்தமிட்டு ஆரவாரத்தோடு கம்பீர சத்தமாய். ஓ அவருடைய கம்பீர சத்தத்தை அறிஞ்சங்கள் பாக்கி உள்ளவர்கள். அல்லேலூயா. அவர்கள் அவரின் முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஓ அவருடைய முகப்பிரகாசம் நம்ம மேல் வீசுகிறது. ஓ ராதா நாமா ஷீகா பார ஹந்தார ஹந்தாரவோ ரேகா நா ஷீகார ஹந்தாரவோ. ஓ ரியாந்தர ஷீகார ஹந்தார ரேபே ஆங்கர் ரியாந்தரவோ ரியாந்தரவோ. ஓ சிலுவை நாதர் ஏசின் தூய கண்கள் நம்ம மேல் விழுகிறது. ஓ அப்படி அக்கி நம்ம மேல் விழுகிறது. ரேகா நாமா ரகாந்தரவோ. ஓ கானா ஷீகார ஹந்தார் ரேகா மராசி ஆந்தரவோ ரே ஆந்தார் யாங்கரவோ ரேகா நாமா. சிலுவை நாதர் இயேசுவின் வீசும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றது. தம் காயங்களையும் பார்க்கின்றது. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றது. தம் காயங்களையும் பார்க்கின்றது. ஓ ராபாராதனா ஷிகாவா. அவர் தன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஓ கர்த்தரின் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுக்கு திறந்திருக்கிறது. அவர் உன்னிடமாய் சாய்ந்து உன் கூப்பிடலை கேட்டு இதோ நீ ஜெபிக்க வேண்டும் உள்ளே உனக்கு கட்டளை கொடுக்க அவர் இறங்கினார். மனதிற்கத்தோடு இறங்கினார். இப்பொழுது அவர் எழுந்திருக்கிறார். உனக்கு இறங்குடைய கட்ட காத்திருக்கின்றார். இதோ இப்பொழுது எழுந்த இப்பொழுது பதில் செய்வேன் என்று கட்ட சொல்கிறாரு. ஓ ராபாதா நாஷிகா பராங்கிற பாந்தரவோ. மனாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தாருடைய காரணத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறார். ஓ ரியாந்தா நாமா ரஹந்தரவோ ரீகா நா பாரா. அவனவன் தன்னுடைய இஷ்டத்தின்படி வழிதப்பி அழிந்தோம். அவரோ நம்முடைய பிதாவோ நம்முடைய எல்லாரையும் அக்கிரமத்தையும் அவர்மே விலை பண்ணினார். ஓ நமக்காய் அடிக்கப்பட்டார், நமக்காய் நொறுக்கப்பட்டார். அவருடைய தலைமையால் நாம் சுகமானோம். இதோ அவருடைய காயத்தின் இரத்தத்திலிருந்து வருகின்ற ரத்தம், அவர் காயத்திலிருந்து ஓடுகின்ற ரத்தம் இதோ நம்மேல் விழுகிறது. ஒவ்வொரு மேல் விழுகிறது. உன்னுடைய சிரசின் மேலே அவருடைய ரத்தத்தின் ஒருத்தில் விழுகிறது. உன்னை சுத்தமாக்குகிறது, உன்னை சுத்தமாக்குறது. உன் வியாதிகள் மாற்றுகிறது, தரித்திரத்தை மாற்றுகிறது. ஓ உன்னுடைய போராட்டம் மாற்றுகிறது. விடுதலை பெற்றுகள் இயேசு நாமத்தாலே. ஓ அமர்ந்திராதீங்கள், துதிங்கள். ரீவா நாத நாம யாந்தோரபோ. ஓ ரியாந்தா ஷீகாபோ ராந்தர் யாக்கரபோ. நம் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும், சுகமளிக்கும் வல்லமை. ஓ இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. ஓ ரபா ரகாதன ஷீகபராக்ர வாந்தரபா. மகா பாவியை மாற்றுமடைய ரத்தம் எல்லா பாவ கரைகள், பாவ அசுதிகள் ரத்தத்தால் கழுவப்படுகிறது. ஓ விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ பாவங்களை அறிக்கையிட்டு மணந்திரும்புங்கள். அவருடைய ரத்தம் அவங்களை சுத்திகரிக்கும். ஓ ரதாந்தர சந்தரபே. ஓ கமரா கதானா மாரியா சேக்க விலேஷி தானாதூர் ஆந்தரப. மகிமை மகிமை, சுத்திகரிப்பும் வல்லமை, சுத்திகரிப்பும் வல்லமை, சுத்திகரிப்பும் வல்லமை. ஓ தானமர அந்த ரஷி கவோர் யோதோனோ ஷி அந்த ரீகரபா. வல்லமை 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 வல்லமை, மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா
அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து எரியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். மணவாட்டி உன் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படி, இதோ மேகங்கள் வருகிறார், அவர் நம்முடைய கிரியைக்கு அவர் அளிக்கும் அவரோடு வருகிறது. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஓ நிறைந்திட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். மறந்துருது நந்தரவோ ஓகமரகத நம சந்திரவோ. நீதின் தேவன் வருகிறார். ஓ நீதி சரிகிட்ட அவர் வருகிறார் தம் ஜனத்தை சந்திக்க. ஓ சிமிப்பட தன் ஜனத்துக்கு ஆதல் கொடுக்க அவர் வருகிறார். தம் ஜனத்துக்கு என்று ஆயத்தம் பண்ணின ஓ கல்யாண விருந்துக்கு அழைக்க வருகிறார். ஓ ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஓ அழைக்கப்பட்ட அநேகர் அபாத்திரங்களாக மாறின போது இதோ அழைக்கப்படாத பரதேசிகள் விருந்திலே பங்கு கொண்டு விபச்சாரக்காரன் வேசி கல்லரும் இது அவரோடு கூட விருந்தில் பங்கு கொள்வார்கள். ஓ ரமானா சந்தர வேதனா சந்தரபோ ஓரியாந்தரமா. விளக்கை கொளுத்தி மரக்காலால் முடிக்காமல் விளக்கு தண்டின் வைப்பார்கள், அது அநேக வெளிச்சம் கொடுக்கும். இதோ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் இருக்கிறீர்கள், உன்னுடைய வெளிச்சம் இல்லாதவளுக்கு நீ எச்சரிக்கையாயிரு. தீபா ரதுனா சந்தரி பாந்தரி அங்குருவ. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே மகளே, நீ என்னிடத்துக்கு திரும்ப, உன்னை நான் மீட்டு கொள்ளுவேன். ஓ ரதுனா சந்தரியா, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ நான் உங்களுக்கு லேபல அளிப்பேன். ரேபா நாரா, இக்காலத்து பாடுகள் இனி ஒன்று வெளிப்படும் மகிமைக்கு அது ஒப்பான அல்ல. அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்தம் உனக்கு அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்கும். ஓ ராபாரா தாந்தாரா சந்தரபோ. ஓ ரீபா நாதி அங்க ரிபுதனா கராந்தரபோ. பாடுகள் மத்தியில் ஜெயம் கொடுக்கிறார், உனக்கு பெற்றுக்கொள். விடுதலை கொடுக்க பெற்றுக்கொள். ஓ பாடுகள் மேல ஜெயம், சோதனை மேல ஜெயம் உண்டாகிறது. ஓ ராதானா மாரா காதானா ஷீகா பரியாந்த ரிபுரபோ. ஓ பரியாஸ் உதலுக்கு விரோதமா கர்த்தர் அசிக்கின்றார், தூஷணாகிற கர்த்தர் அசிக்கின்றார். ரீகா மாராதுனா சந்தரபோ. ஓ கா மரஹந்த ரியாங்கபா. வழங்குனத்திடமலாய் மாத்திரமே உத்தமன கர்த்தர் துணை. நீ போகும் இடமெல்லாம் உன்னை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். ஈகான மராஷிக யங்கரவே. ஓ மகிமை 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 இடை கட்டுங்க, பலத்தா இடை கட்டுங்க ராஜா. உன்னத இறங்கட்டு சுவாமி. ஓ ராபௌஷ்யாம்பா பௌது ஆந்திரவ. மகிமை மகிமை மகிமை. ஓ அப்பா தகப்பனை நோக்கி பார்க்க, அப்பா பார்த்தை நோக்கி பார்க்க கிருபத்தங்க சுவாமி. ஓ லந்தன அமாஷிகா வராக்கிறபோ தீபாலாரி அங்கரப இளையகுமாரனை போல் தகப்பனை விட்டு பிரிந்து ஓ தகப்பனை அடிமையாய் இருக்கிற அநேக குமார்த்திகள் உண்டு
கொண்டு விடுதலை ஆகுங்க ராஜா. எல்லா பாவ அடிமைத்தத்தின் நுகங்கள் உடைக்கப்படுவதாக. ரீகா மராசே கெரியா சந்தரபா உலக பொருளின் மேலே உண்டான நாட்டம் ஏசு நமதாலே ஏசு நமத எரிக்கப்படுவதாக. தீபா ரஹந்தர சந்தரபா உலகத்தின் அதில் இச்சைகளை நேசியாதிருங்கள். உலகம் பிசாசு உண்டானது. ஓரியாந்தா நஷிகா பராஹந்தா ரீகா நபா பூமி அது நிறைய கத்தருடையது. ரீகா நமா ஷி அந்த ரேகா அந்தரபா உலகத்துல காரியங்கள் இதோ பிசாசினால் இதோ அது உண்டாக்கப்பட்டது. ரீகா உலக சிநேகம் தேனுக்கு முன்பாக அது அருவருப்பா இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசியவன் அவன் கெட்டு பார்க்காமல் நித்திய ஜீவனை அடைமடிக்க அவரை தந்தல் இவ்வளவாய் உழைத்து அன்பு கொண்டார். அவர் உன்னில் அன்பு கொண்டார். ராமானா சந்தர்பா அவர் தன் ஜீவனை உனக்காக கொடுத்தாரு. அதை காட்டிலும் மேன்மையாக கொடுக்க அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விலை கொடுக்க நிற்கும்போது அதை காட்டிலும் நம்முடைய பரமபிதா உனக்கு செய்த அதிக நிச்சயம் அல்லவா? ரீபா நஹந்தரபா ரீகா நமா சந்தரபா என்னத்தை குடிப்போம் என்னத்தை உண்போம் என்று நாளைக்காக கவலைப்படாதீர்கள். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடைய பார்க்கலாம் சரீரம் விசேஷத்தை அல்லவா? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்ந்து என்று கவனித்து பாருங்கள். அவர்கள் விதைக்கிறமில்லை. இதோ சாலமோன் முதலாய் தன் சர்வமாகியும் அதை போல் விடுத்துகிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை விட அதிகமாக உங்களை போஷிக்கின்றார், உடுத்திருக்கின்றார். ரீபா ரந்தாரா பாந்தரபா கவலைப்படினால் எவன் தன் சரியலோடு ஒரு மனத்தை கூட்டுவான்? இதோ லௌகிக கவலையினால் உங்கள் இருதயம் பாரம் எச்சரிக்கை இருங்கள். தீரா பராந்தர வரா ஷீகா பராந்த ரேகா ராந்த ஆந்தரபா அவர் உங்களுடைய கவலையை இதோ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்கள். ரீபா ரதுனா சந்தரபா ரியாங்கரபா எல்லா கவலைகள் ஏசு நமதலே மாறி போகணும். அப்பா உலக கவலைகள் உலக மயக்கங்கள் எல்லாம் ஏசு நமதை எரிக்கப்படுவதாக ராஜா. பார்த்து நோக்கி பார்க்க உம்மை நோக்கி நியமிக்கிட்ட ஓட்டத்திலே அப்பா நிலையாய் ஓட கிருபை தங்க ராஜா. தீபா ராதா நாமா ராகந்தரபா வல்லமை வல்லமை இறங்கட்டு ராஜா. ராபாதானா சந்தரபா அழைக்கப்பட்ட அழைப்பை நோக்கி அப்பா ஓட கிருபை தங்க சுவாமி. தீபா ராதுனா ஷீகா ரபா பற்றி பிடிக்க எல்லா பாவங்க உதறி தள்ளிவிட்டு அப்பா முன்னேறி செல்ல விசுவாசத்தை தடைக்கிற உண்மை நோக்கி ஓட கிருபை தாங்க. விசுவாச ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட லக்கை நோக்கி ஓட கிருபை 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 இறங்கட்டும். தீபா ராந்தா நாமா ராக சந்தரபோ கமா தூனா சீக்கிர வந்தரபே. பந்தய போல பெற்றுக்களை ஓடட்டும் ராஜா. அதை இழந்து போகாதவருக்கு எச்சரிக்கை இருக்கட்டும் ராஜா. தீபா ராந்தோரா சந்தர பலாந்தரபா ஒருவேளை உணவிற்காக தன் சிரேஷ்ட புத்திரமாக இட்டுப்பட்ட ஏசாய் போல சீர்கடனாக இராதவருக்கு நீங்கள் எச்சரிக்கை இருங்கள். ராம்பா தாதானா ஷீகா பராங்கரபா தீபா ரேந்தர பே ராந்தரபோ நீங்க மாரா ஹந்தலா ஷியகலாந்தரியாங்கரபோ. கைவேலில்லாத கட்டப்பட்ட நித்திய வீடு நமக்கு உண்டு. பூமிக்கு இந்த கூடம் அழிந்து போனாலும் நமக்கென்று நித்திய வீடு உண்டு. இதோ உன்னை நித்திய வீட்டிலே அனைவரும் சேர்த்துக் கொள்வார்கள். உங்கள் பொக்கிஷன் அங்கே சேர்த்து வைங்கள். ரீபா ரதனா மாஷாந்தா ரேகா நபோ ரீ ஆந்தரா. இதோ நான் உங்களுக்கு இந்த ஸ்தலத்தை ஆயத்தம் என்ன பண்ணுவேன். நான் வந்து உங்களை இடமாய் சேர்த்துக்கொள்வேன் என்று இதோ நம் அருளாத இயேசு சொன்னார். உன்னை சேர்த்துக்கொள்ள தன் நித்திய வீட்டை ஏற்றுக்கொள்ள இதோ நமக்கென்று நியமிக்கப்பட்ட அநேக சுதந்திரங்களை இன்பங்களை தர அவர் வருகிறார். ராபாதானா சந்திரபா பூமிக்குரியது அல்ல மேலானவரை தேடுங்கள். ரபாரு அந்தாரி அங்கரபோ சந்தாரி அங்கரபோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும்.
கரடானவை சமம் ஓதன பரியந்தரே கனாஷிகா பராகிரபந்தரபா ஓரியாங் மனாசிபி லூர் பிராந்தரு சந்தரபா மகிமை இறங்கட்டு வல்லமை இறங்கட்டு ராஜா ஓ ராதுன சந்தரியக்கான ஆந்தரபா எல்லா குற்ற மனசாட்சிகள் அப்பா நீங்கிட்டு சாமி எல்லாற்றையும் ரத்தத்தால் கழுவுங்கப்பா சுத்திகரிங்க ராஜா. நமக்கு பிரியமா எல்லா காரியங்களையும் அப்பா தகப்பனை வெறுத்து ஒதுக்கு கிருபத்தாங்க ஏசப்பா. நீங்க தங்கும் ஆலயமாக ஒவ்வொரு உள்ளங்களும் மாட்டு ராஜா. ஓ ரஹாந்தரபா யங்க ரஹாந்தரபா நீ தங்கும் ஆசமனும் இவ்வளவும் பாளையமாக ஓடைய வீடுகள் மாட்டு ராஜா. ஓ ராந்தானா மாஷாந்தரபா என் நாமத்தை பிரஸ்தாவாட்டும் எந்த ஸ்தானத்தை நான் இறங்கி வந்து உன்னை ஆசிர்வேன் என்ற வார்த்தையின்படி அப்பா இப்போ அவருடைய வீடுகளை இறங்குக ராஜா. ஓ தனாமா சந்திர பிரியமா எல்லா காரியங்களும் விலகி போட்டும் தகப்பனே. ஓ உண்மை நேசிக்க நமக்கு பாத்திரங்களா மாற ஓ தானமா ரஹந்தரா சந்திரபா அப்பா தகப்பனே தகப்பனை அழுக்கான வஸ்திரங்களை அப்பா அகற்ற தகப்பனை நீதி வஸ்திரங்கள் உடுத்துக்கொள்ள கிருபத்தாங்க தீபா ராதானா ஷீகா பா ராந்தரபா வல்லமின் ஒளி பிரகாசிக்கட்டும். வல்லமின் ஒளி இறங்கட்டும் ராஜா. நீதின் சூரியன் பிரகாசிக்கட்டும். ஓ தீபா ராந்தாரே ஷியாந்தரபா மகிமை இறங்கட்டும். ஓ வெளிச்சம் உதிக்கட்டும். இருள் மாறட்டும். மரண இருள் மாறி போட்டும். மரண பயங்கள் கலக்கங்கள் அப்பா எல்லாம் ஏசு நமதை மாறி போட்டோம். எல்லா வியாதி படுக்கைகள் ஓரா பாலா அந்த யூரினரி பிளாக்ஸ் மாறி போட்டோம். ரத்தத்தில் எல்லாம் அடைப்புகள் அப்பா இறுதி அடைப்புகள் ஏசு நாமத்தாலே மாறி போட்டோம். ஓ தகப்பானே உடைக்கப்பட்ட எலும்புகள் ஒன்று சேட்டும் ஏசு நாமத்தாலே கால்கள் அப்பா தகப்பானே பழைய நிலைக்கு திரும்பட்டும் ராஜா. வல்லமை எலும்புகளை வல்லமை இறங்கட்டும் ராஜா. தீபா ராதோனா காலூன்றி நடக்கட்டும். கால்கள் பகுதியில் வல்லமை அப்பா அந்த கரண்டை பகுதியில் வல்லமை இறங்கட்டும் சாமி. அப்பா மூட்டு பகுதியில் கணுக்கால் பகுதியில் வல்லமை எலும்புக்குள்ள வல்லமை இறங்கட்டும். ஜீவன் பிரவேசிக்கட்டும். ஓ ராமாதா ஆந்தபா கை முழங்கால்களின் வல்லமை வலிகள் மாற்று ஏசு நாமத்தாலே இடுப்பு வலிகள் அப்பா ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளங்கள் ஏசு நாமத்தாலே எப்பொழுது சுகம் உண்டாகட்டும் ராஜா. ஓ தகப்பானே ஹல்லேலூயா. எல்லா பால்வினை நோய்கள் ஏசு நாமத்தாலே ஏசு சுகமாகட்டும். கேன்சர் சுகமாகட்டும் ராஜா. ஏசு நாமத்தாலே அப்பா தகப்பானே ஹல்லேலூயா. எல்லா வாந்தி வியாதிகள் மாறிட்டு போட்டோம். ஓ வாந்தி மயக்கங்கள் ஏசு நாமத்தாலே சுகமாகட்டும். ஓ டைரியா ப்ராப்ளம் மாறி போட்டும். ஏசு நாம சுகம் உண்டாகட்டும். ஓ அஜீரண கோளாறுகள் குறைபாடுகள் ஓ ஏசு நாம சுகம் உண்டாகட்டும். தீபா ராதா நாம அரகா ஷீகா வா காந்தாரி அங்கரபோ ஓ முடிக்கொட்ட பிரச்சனை மாறி போட்டு ராஜா. தீபா ரஹாந்தரவ வல்லமை இறங்கட்டும். உச்சந்திர வல்லமை ஜெபிக்கிற அப்பா தகப்பனை நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைங்களை கண்ணீர் தொடங்க ராஜா. எல்லா வழக்குகள் அப்பா பிள்ளைகள் மாற்றி தங்க சப்பா. நிலங்கள் திரும்ப கிடைக்கட்டும். அடகுச்சனைகள் மீட்கப்பட்டு ராஜா. தீபா ராகாந்த நில பாத்தங்கள் மீட்கப்பட்டு இயேசு நாமத்தாலே. தோரோ தோனா ஷீக்கரபோ மலைகள் தகர்ந்து விழட்டும் இயேசு நாமத்தாலே. அப்பா நம்முடைய வல்லமையால் ராஜா. ஓ மலை போன்ற பிரச்சனைகள் ஓ இந்த பர்வதம் இம்மாத்திரம் செல்வாவிற்கு முன்பாக அது சமபூமி ஆக்கப்படும். ஓ ராந்தரபா ரியாங்கர்பா கர்த்தர் உனக்கு இன்று அதிசயங்கள் செய்வாய். இன்றே காண்பாய். ஓ உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை உங்கள் நாளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ரீகானா மராந்தரபோ ஓகா மரஹந்தர ஷீகா ராந்தரபோ ருகோதன சந்தரபோ ரேகானா மராந்தர ஷீகரபோ ரேகானா போதனமா சேந்தரபோ. கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். உன் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். இயேசு வரும்போது உன் கடன் மாறும். வியாதி மாறும். தரித்திரம் மாறும். நோய்கள் பேய்கள் போக்கிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார்.
எல்லாவித அற்புதம் செய்வாரோ மரந்தரவோ ஏகான மாறி அந்தரே பஷிக்ரு வந்தரே பலௌஷ் அந்தரவோ ஆகமரகந்தன மஷிக வராந்தரந்தரவோ எல்லா பிசாசின் அல்லமை கத்த முறிக்கின்றார் முழிக்கின்றார். எல்லா வானமண்ட பலாவில் செயல்களை போராட்டங்கள் கத்த முறிக்கின்றார். தீபாராதனா ஷிகாமா எல்லா இயேசுவின் வல்லமைகள் முறிக்கப்படுகிறது. எல்லா அலசு வல்லமை முறிக்கப்படுகிறது. ரீகாமா ராந்தரவோ உயிர்த்த வல்லமை உயிர்த்த வல்லமை உயிர்த்த வல்லமை. ஓ ராமா ஷிகா பாரகதனா ஷிகா அந்தரவா எல்லா அகித்தம் ஆலோசனமாகிறது. துஷ்ட அமைக்கள் எரிக்கப்படுகிறது. ஓ ஒளித்துகிற எல்லா போராட்டங்களும் மாறுகிறது. ஓ தானாம கத்த யுத்தம் பண்ணுகிறார். தீபா ஷீகா பருகிரு பந்தரி தனோது நபல் நீ மராசை கிருபா ஷீகா பராந்தரவா வல்லமை 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 செங்கல் இரண்டாய் பிரிக்கிறது. யோதான் பெருகிறது. ஓ ராகமா எரிவுகள் தகருகிறது. நீ மஷிகா பருகிரு பந்தரவே ரிகாமா ராகவா மரண படுக்கைகள் மரண வியாதிகள் மாறுகிறது. இயேசு நாமத்தால் எல்லா குஷ்டரோகங்கள் சுத்தமாகிறது. ஓ உன்னுடைய சரீரம் மாறுகிறது. சரித்த வல்லமை சரித்த வல்லமை சரித்த வல்லமை. தீபா ராது நாஷிக்ரு வந்தரவோ தீபா ஹந்தரவோ. ஓ எல்லா தேவல் சரி படைகள் பிரச்சனை மாறுகிறது. ஓ ஸ்கின் அலர்ஜிகள் இயேசு நாம மாறி போகட்டும். சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும். ஓ ரியாங்கா நாம ஷங்கலப தீபா ரியாந்தர் பூதன அந்தரவா எல்லா கட்டிகள் ஓ தகாப்பான எல்லா பருக்கட்டுகள் உடையிட்டு ராஜா. தீபா ஷிகா பராங்கிரபா சரீரங்கள் வல்லமை சரீரங்கள் வல்லமை சரீரங்கள் வல்லமை வல்லமை வல்லமை. தோரா பாரா ஹந்தரா தோனா ஷிகா பராங்கிரபே ஓ கமா ராகா அந்தரா ஷியாந்தரபா வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். சொல்லுங்க வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை திரும்ப பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஓ ரமதன மரகாந்தரவோ ஓ கமராந்தரவோ வல்லமை தேவை தேவாரி சந்தரோ வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும். இன்றே தேவை வல்லமை இன்றே தேவை உயிர்ப்பிக்கும் வல்லமை உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் மருத்துவன பதிகள் உயிரடைந்து இயேசு நாமத்திலே இன்றே தேவை தேவா ஓ கமராங்கதன மஷந்தலவா நீ மனாதனந்தவோ இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமாடையவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனென்றே மாம்சமாடையவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனென்றே மூப்பராணிவர் யார்
இறங்கட்டும். ஓ தரிசன அபிஷேகம் இறங்கட்டும். சப்பர் ஹாலு ராஜா நீ பராதோனா ஷீகரவா நீ மரஹாதரவா ஓ தீகஸ் அபிஷேகம் தரிசன அபிஷேகம் கண்கள் திறக்கட்டும் ராஜா நீ பராதி ஆந்தரே வலவோகா நீ பராத ஹந்தரவே மாமா ஹந்தரு கனாந்தரவே ஈ கனா மரஹந்தரவேகா ஓ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி fire in the name of Jesus, fire in the name of Jesus, fire in the name of Jesus, Jesus, Jesus. Oh kamaraga handarabo, oh kamaraga handarabo. வல்லமை தாரும் தேவா தேவா இந்த தேவை இப்போ தேவையம்மா இப்போ தாரும் வல்லமை 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 இந்த தேவை தேவா ஓ ரகதன சாந்தரவோ ரீகமர ஹந்தரவோ உற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா என்று பொழிந்திடுமே இன்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியில் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாலம் மூழ்கியே அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் இந்த நாவல் தீத்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா அந்தரபோ ஓகமரகல ஷிகமரந்தரி பரந்தரந்தரபோ தீபரகல பலந்தரபர ஷிகமரபுதனமோ சந்தரப தீமரந்தன ஷிக்ரவந்தர ரீனந்துரப ஓகமரு ஷிக்ரவந்தர ரீதன அந்தரபோ தீபரதன ஷிகபரக அந்தரப யாகமர அந்தரி அந்தரப தீபரோஷி அந்தரப பின்மாரியாக என்று பொழிந்திடுமே Ora balandari gana mashika barangra mandarabo ora monadana shikara handarandarbe ori andala shika baragali deni angare bodana sikru andarabo bibara shika manandarabo valame 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 ora bari andarash andarabo மகிமை 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 ஓ ராதானா சீக்கிரம் வந்தரே மகிமை 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 thank you Jesus thank you Jesus Thank you Lord Ribrabalabo Shabalabarabalamai Valamai Valamai இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் எல்லா அடைப்புகளும் மாறிக்கொண்டிருக்கிறது இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் ரே பிரப்ரப்லோ ஷேபரஹான் சரபெரபெரபெரபோ பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது ஓ எல்லாம் புதிதாக மாறிக்கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா உங்க சர்ம நோய்கள்லாம் மாறி இப்போ புதுசா உங்க ஸ்கின்லாம் புதுசாயிட்டு இருக்கு பெற்றுக்கோங்க ரிசீவ் 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 in the name of Jesus rebrablo shantara hanterebe rebrabo labo hanterebe rabo shabala bala bala rehantere reantara barabo shibara bala bari karaba பிரயாணத்துக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவங்களோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்று அவர் சொல்றார்
உங்க பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நீங்க கலங்காம சந்தோஷமா போங்க. ஹல்லேலூயா. glory 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 ne manatara tiantere refreberaboshan teremenamoshan teremerabosha bala bala ba ola bala bala bara bala bala bara bara ora bala bara baba ba ora grabarabosha bala 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 bere gara 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 ora brabraboshi mala bare mala bara bala bara bare bala bare ba ore mama masha da 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 எடுத்த பிரயாசம் எல்லாம் தோல்வியா முடியுதுன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற ஒருவருக்கு கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், உன் பிரயாசத்தை நான் வாய்க்க செய்வேன். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். மாமா சாந்தரரர ஓரா பிரபலபோஷி பர 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 கரதர பர பர பஷி பர 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 ஓரா பர 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 பாப்பா, நம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் நீ நடத்தின நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் எங்களை நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை எங்களுக்கு கொடுத்து நடத்தி வர்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஓரா பர 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 கரதர ஷபர பர 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 கர ஓம் கிருபை 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 கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ரபர பலமா உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஆசையோடு சொல்லுங்க அப்பா பார்த்து, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீர் எங்களோடு பேசும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வாசிக்கலாம் யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார். ஒளியாகிய தேவன் மாம்சத்திலே இந்த பூமிக்கு மனு ஒரு எடுத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு என்ற பேர்ல இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த ஒளியாகிய தேவன் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாராம்? நம்மை பிரகாசிப்பதற்காக, பிரகாசிப்பிக்கிறதற்காக. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மரண திசையில் இருந்தவர்கள், மரண இருளில் இருந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஒளியின் இடத்திற்கு ஒரு ஒளியை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பூமியில அநேக இருள். வேதம் சொல்கிற பூமி முழுவதும் கார் இருளினால் மூடி இருக்கிறது. ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பூமி முழுவதும் இருளினால் நிறைந்து இருக்கிறது. பாவ இருள், சாபம் என்ற இருள், வியாதி என்ற இருள், தரித்திரம் என்ற இருள். இன்னைக்கு அநேக குடும்பத்துல இருள், அநேக உள்ளத்துல இருள், அநேக வாழ்க்கையில இருள். வியாதி நிமித்தம் ஒரு இருள், போராட்டம்
பலவிதமான இருள், பிசாசின் இருளின் கிரியைகள் அநேகம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இருளை மாற்றி ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக தேவாதி தேவன், ஒளியாகிய தேவன் இருள் நிறைந்த இந்த உலகத்திற்கு மனு உரு எடுத்து அவர் மானிட மகனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர், வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன். எந்த மனுஷனையும் அது பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறார். அதுதான் மெய்யான வெளிச்சம். இந்த பூமியில இருக்கிற எல்லாமே வெளிச்சம் கிடையாது. அது மெய்யான ஒரு ஒளி கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அது மெய்யான ஒரு வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இன்னைக்கு நீங்க ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமே இல்லை, என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசம் இல்லை, நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் தோல்வி, ஷைன் பண்ண முடியல, பிரகாசிக்க முடியல, எவ்வளவுதான் முயற்சி எடுத்தும் ஒரு இருள் அதை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது, ஒரு காரிருள் மூடிக்கொண்டு இருக்கிறது, என்னால பிரகாசிக்க முடியல, படிப்புல என்னால பிரகாசிக்க முடியல, ஊழியத்துல என்னால ஷைன் பண்ண முடியல, பிசினஸ்ல என்னால பிரகாசிக்க முடியல என்று கலங்கி கொண்டு நீங்க இந்த நாள்ல எங்களோட ஆராதித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை பிரகாசிக்க பண்றேன் ஒளி, நானே மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இயேசுவாகிய ஒளி உங்க இருதயத்துல வரும்போது, உங்க வீட்டுக்கு வரும்போது, உங்க உள்ளத்துல வரும்போது உங்க இருள் மாறும். எந்த இருள்னாலும் மாறிடும். எப்படிப்பட்ட இருளா இருக்கலாம், பாவ இருளா இருக்கலாம், சாபம் என்ற இருளா இருக்கலாம், கொள்ளை நோய் என்ற இருளா இருக்கலாம். அந்த இருள் உங்களை விட்டு போயிரும். இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டுல ரூம்ல லைட் இல்லாம இருந்தா அந்த ரூம் இருட்டா இருக்கும். அந்த சுவிட்ச் போர்டையும் லைட் வந்த உடனே அந்த ரூம்லாம் வெளிச்சம் ஆயிரும். அப்போ வெளிச்சம் வந்த உடனே என்ன ஆகும்னா அங்க நிக்கிற பூச்சிலாம் ஓடி போயிரும். இருட்டுல பார்த்தா நிறைய இருக்கும், தெரியாது. அதே போலதான் தேவாதி தேவன், ஒளியாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துல வரும்போது, வெளிச்சமாக அவர் உங்க இருதயத்துல வரும்போது, நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த அதிகாரத்துல போட்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் அவர் தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அவருடைய பிள்ளையாக அவர் அதிகாரம் கொடுத்துட்டார். அந்த ஒளி உங்களுக்குள்ள வந்துட்டுன்னா உங்க வாழ்க்கையில எந்த இருள் இருக்காது. நீங்க உங்களுக்குள்ள எந்த தோல்வி இருக்காது. எந்தெந்த காரியத்தில் இருளா இருக்கோ இன்னைக்கு அந்தந்த காரியத்தெல்லாம் நீங்க ஆண்டோட்டு சொல்லுங்க, ஏசப்பாட்ட வாங்க. நீங்க யாரா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், உங்களுக்குள்ள இயேசுவாகிய ஒளி, தேவ ஒளி உங்களுக்குள்ள வந்துட்டுனா உங்க வீட்டுல இருள் இருக்காது, உங்க வீட்டுல தரித்திரம் இருக்காது, உங்க வீட்டுல வியாதி இருக்காது, உங்க வீட்டுல குறைவு இருக்காது. நீங்க ஏசப்பாவை ஏத்துக்கோங்க, உங்க உள்ளத்துல ஏத்துக்கோங்க. ஒளியாகிய தேவனை உங்க இருதயத்துல இடம் கொடுங்க. அந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க வாழ்க்கை பிரகாசிக்க. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அவர் மரண இருளிலே, ஹல்லேலூயா, ஒரு ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். மரண திசையில இருக்கிறவர்கள் அந்த வெளிச்சத்திற்கு வந்தார்கள், அந்த வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட இருளும் அந்த வெளிச்சம் வந்தா மாறிடும். இன்னைக்கு நீங்க இயேசுவாகிய ஒளியின் இடத்துக்கு வாங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல பிரகாசம் இல்லையோ, எந்தெந்த காரியத்துல தோல்வியா இருந்தீங்களோ அந்த காரியத்தெல்லாம் அவர் மாற்றுவார். எப்பேற்பட்ட வேதம் அந்த வசனத்துல போட்டிருக்கு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த ஒளி எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கலாம். நீங்க எவ்வளவு தாழ்ந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்க பிசினஸ பிரகாசிக்க பண்ணுவார், உங்க ஊழியத்தை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஒண்ணு இல்லாம இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவர் இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிற தேவன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது,
அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். தாவீதுக்கு அவங்க அப்பா ஈசாய்க்கு தாவீது ஒரு கடைசி மகன். மற்ற மகன்லாம் பிள்ளைங்கள்லாம் நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். எனவே அவனுடைய தகப்பன் தாவீத அற்பமா நினைச்சான். தாவீது மட்டும் அற்பமா நினைச்சான். ஒரு நாள் தீர்க்கதரிசி சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்றதுக்கு வரும்போது ஒரு விருந்து வச்சு எல்லா பையங்களும் இருக்கிறாங்க. ஆனா அங்க தாவீது மட்டும் இல்லை. ஆனா தாவீதுக்குள்ள கிறிஸ்துவின் ஒளி இருந்தது, தேவனுடைய ஒளி இருந்தது, வெளிச்சம் இருந்தது. எனவேதான் ஆண்டவர் அந்த மற்ற சகோதரர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளல, தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவன் தாழ்மை நிலைமையில இருந்தான். சொந்த தகப்பனே, சொந்த குடும்பமே அவனை அற்பமா நினைச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட தாவீதுக்குள்ள தேவ வெளிச்சம் இருந்தபடியால் அவனை முழு தேசத்திற்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். ஒருவேளை உலகம் உங்களை அற்பமா நினைக்கலாம், உங்க சொந்த குடும்பம் உங்களை அற்பமா நினைக்கலாம். ஆனா தேவ வெளிச்சம், கிறிஸ்துவின் ஒளி, கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் சோயை உங்களுக்குள்ள வரும் பொழுது அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்க எவ்வளவுக்குள்ள மணிக்கணக்கு ஆண்டோட சமூகத்துல இருக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்க முகம் பிரகாசிக்கும். உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் பிரகாசம் அடையும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். நீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க ஆண்டவருக்குள்ள சமூகத்துல உறவாடுறீங்களோ, ஆண்டவரோட மணிக்கணக்க உறவாடுறீங்களோ, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் அது பெருகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். உங்க முகத்தை பார்க்கும் போதே ஒரு பிரகாசம், உங்க முகத்தை பார்க்கும் போதே ஆண்டோட வெளிச்சத்தை அநேகர் பார்ப்பாங்க. உங்களுக்குள்ள அந்த மகிமை பெருகிட்டே இருக்கும். நீ எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள பெருகும். ஆண்டவர் சொல்றாரு, குமாரத்தியே நீ உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். நீ எவ்வளவுக்குள்ள ஆண்டவரோட உறவாடுறீங்களோ, அந்த ஒளியோடு நீங்க உறவாடுறீங்களோ, உறவாட கிறிஸ்துவின் வெளிச்சம் உங்களுக்குள்ள பெருகிட்டே இருக்கும். அப்புறம் உங்க வாழ்க்கையில இருளுக்கு இடமே கிடையாது. நீங்க இந்த போட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏசப்பா போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி அவருடைய தலையை சுத்தி ஒரு பிரகாசம், ஒரு ஒளி வட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதே போலதான் நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது, கிறிஸ்துவின் ஒளி நமக்குள்ள இருக்கும்போது, நாம் அதிகமா ஆண்டோட சமூகத்துல இருக்கும்போது நம்ம சுத்தி ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வெளிச்சம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு வெளிச்சம் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க வீட்டை சுத்தி ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 10 கன்னியர்கள் இருந்தாங்க. ஆனா 5 பேர் மணவாளன் வரும்போது விளக்கு அணைஞ்சிட்டு, ஏன்னா என்ன குறைஞ்சிட்டு. ஆனா மிச்சம் 5 பேருக்கு அந்த விளக்கு நல்லா எரியுது. மணவாளன் வரும்போது எரியுது. ஏன்னா அவங்க எப்போ ஆண்டவரோட மணவாளனோட உறவாடிட்டே இருக்க அந்த எண்ணெய் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அவங்களுக்குள்ள அந்த அபிஷேக தைலம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஆண்டவரோட உறவாட ஓ ரே பரா பவுலா சாந்தரா மணிக்கணக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க காத்திருக்க அவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல தோல்வி இருக்கிறதோ அந்தந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் இனிமே ஜெயமாய் மாற்றுவார். அதற்காக தான் அந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். வெளிச்சமாகிய கடவுள் இந்த மாம்சத்துல இந்த பூமிக்கு எதற்காக இறங்கி வந்தார்? நம்மை பிரகாசிப்பதற்காக, உங்களை பிரகாசம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக. இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையை மாற்றி ஒரு வெளிச்சமாய் உங்களை மாற்றுவதற்காக, மரண இருளை மாற்றுவதற்காக, வியாதி என்ற இருளை மாற்றுவதற்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் ஏன் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும்? நமக்காக, நம்மை ஒளியாக மாற்றுவதற்காக, நம்மை வெளிச்சமாக மாற்றுவதற்காக, உங்க வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவதற்காக, உங்க பிசினஸ்ல உங்க ஷைன் பண்ண வைப்பதற்காக, உங்க தோல்வியை மாற்றுவதற்காக, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தேவாதி தேவன் இயேசு என்ற பெயர்ல இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல. பூமியில உள்ள எல்லா மனுஷர்களும் அவருடைய பிள்ளைங்க, அவர் உண்டாக்குன பிள்ளைங்க தான். அவர் உண்டாக்குன
ஆதாம்ல இருந்து ஏவாள்ல இருந்து தோன்றின சந்ததி தான் இன்னைக்கு பூமி முழுசும் இருக்கு. இழந்து போன உறவை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியா அவருடைய பிள்ளைங்களை மீண்டும் அவருடைய மந்தையில சேர்ப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக மரித்தார், நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் ஏசப்பா ஏத்துக்கிறீங்களோ அந்த ஒளி உங்களுக்குள்ள வரும். நீங்க யாரா இருக்கலாம், உங்க வீட்டுல ஒருவேளை பொல்லாத மனிதர்கள் செய்விட வச்சு ஒரே இருளா இருக்கலாம், உங்க பிசினஸ்லாம் ஒரே இருளா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், மெய்யான ஒளியாகிய நான் உன் வீட்டுக்கு வரும்போது, உன் பிசினஸ்ல வரும்போது, உன் பிரயாணத்துல நான் வரும்போது அதுல இருள் கிடையாது, உனக்கு ஒரு தோல்வியும் கிடையாது, உனக்கு ஒரு குறைவும் வராது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், அதே அதிகாரத்துல யோவான் 1:5 வாசிக்கலாம். தேவன் அந்த ஒளி இருளே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதான்னா அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறதா. எவ்வளவு இருள் இருந்தாலும் சரி அந்த ஒளி என்ன பண்ணுமான்னா பிரகாசிக்கும். இந்த பூமியில எவ்வளவு இருள் இருக்கலாம், கொள்ளை நோய்கள் இருக்கு, எத்தனையோ இருள் இருக்கு இந்த பூமியில, பாவ இருள், சாப இருள், வெளியே போயிட்டா திரும்பி வருவமான நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த ஒரு உலகம், போட்டி பொறாமை பிடிச்ச மனிதர்கள் நிறைந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம பிரகாசிக்க முடியுமா? முடியும். வேதம் சொல்கிறது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி பிரகாசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த வசனத்தை போட்டிருக்கு, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, இருளானது அதை மேற்கொள்ளவில்லை. உங்களுக்குள்ள தேவ ஒளி இருக்கும்போது, கிறிஸ்துவாகிய ஒளி இருக்கும்போது இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் கிருபை கீழே இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது, வியாதி உங்களை மேற்கொள்ளாது, மரணம் உங்களை மேற்கொள்ளாது, தரித்திரம் உங்களை மேற்கொள்ளாது. அதெல்லாம் உலகத்துல இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள வர முடியாது, உங்க எல்லைக்குள்ள வர முடியாது, சூனியம் வர முடியாது, மேற்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. மேற்கொள்ற அதிகாரத்தை நமக்குள்ள கொடுத்துட்டார். கிறிஸ்துவின் வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எதையும் ஈஸியா மேற்கொண்டுருவோம், எந்த பிரச்சனையை நம்ம மேற்கொண்டு போயிருவோம். எப்படிப்பட்ட மலைகள் இருந்தாலும் அது சமபூமியா மாறிடும். ஓ ஷயனா, கிறிஸ்துவின் ஒளி அது இருளிலும் பிரகாசிக்கிறது. எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் அந்த வெளிச்சம் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும், அதை அணைக்க முடியாது. அந்த வெளிச்சத்தை யாரும் அணைக்க முடியாது. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எழும்புறத, நீங்க பெருகிறத யாரும் தடுக்க முடியாது. உங்களை யாரும் அழிக்க முடியாது, உங்க ஊழியத்தை யாரும் அழிக்க முடியாது, உங்க பிசினஸ் யாரும் அழிக்க முடியாது, உங்க குடும்ப வாழ்க்கையை யாரும் அழிக்க முடியாது. எத்தனை சூனியம் வச்சாலும், எத்தனை மந்திரவாதம் பண்ணாலும் அழிக்க முடியாது, எத்தனை ஆலோசனை பண்ணாலும் அழிக்க முடியாது. ஆகாப் ராஜாவை குறித்த அந்த எலியா சொல்றான், நீ பள்ளி அறையில பேசிட்டு இருந்தாலும் அது எனக்கு தெரியும், எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். மேற்கொள்ற கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள கிறிஸ்துவின் ஒளி இருக்கும்போது நமக்கு எதிராக யாராவது ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வெளிச்சம் நமக்கு அதை வெளிப்படுத்திடும். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்திடுவார். நம்ம உடனே ஜெபம் பண்ணி அதை மேற்கொண்டறலாம். யாராவது சூனியம் வச்சாலும் செய்வன வச்சாலும் உடனே ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்திடுவார். ஏன்னா எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் வெளிச்சம் பிரகாசிச்சுட்டே இருக்கு. ஏன்னா மேற்கொள்ள முடியாது. உடனே நாங்க ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி மேற்கொண்டுருவோம். ஏன்னா அந்த மேற்கொள்ற கிருபைய தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார். இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. எந்த இருளும் உங்களை பற்றி கொள்ள முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. என வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு போராடுவார்கள், ஆனா உன்னை மேற்கொள்ள முடியாது. போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், ஆனா ஒண்ணு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம பூமியில தான் இருக்கோம், வேதனை நிறைஞ்ச பூமியில தான் இருக்கோம், பொல்லாத மனுஷர்கள் நிறைந்த பூமியில தான் இருக்கோம்.
பொல்லாத பிசாசு நிறைஞ்ச பூமியில தான் இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள வெளிச்சம் இருக்கு. உலகத்துல இருள் இருக்கு, ஆனா நமக்குள்ள வெளிச்சம் இருக்கு. எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்புவான். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். எனவே பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தானே, நமக்குள்ள இருக்கிற இயேசு அதை விட பெரியவர். சொல்லுங்க, என் ஆண்டவர் பெரியவர். எனக்குள்ள வெளிச்சம் இருக்கு, கிறிஸ்துவின் வெளிச்சம் இருக்கு. எந்த வியாதி என்ன தொட முடியாது, எந்த மரணம் என்ன தொட முடியாது. எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு, கிறிஸ்துவின் வெளிச்சம் இருக்கு. எந்த இருளும் என்ன தொட முடியாது, எந்த இருளுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது சொல்லி தைரியமா அறிக்கை பண்ணுங்க. இந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு மட்டும்தான். உலகத்தில் எத்தனையோ வெளிச்சம் வெளிச்சம் சொன்னாலும் எதுவுமே மெய்யான ஒளி கிடையாது. யாரும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. நீங்க ஏசப்பாட்ட வாங்க. இன்னைக்கு மெய்யான வெளிச்சமாகிய ஏசப்பாட்ட வாங்க. இயேசுதான் மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே. அந்த ஒளி, அந்த ஒளியின் இடத்துல இன்னைக்கு வாங்க. உங்க வாழ்க்கையில இனி இருள் இருக்காது, இனி வியாதி இருக்காது, இனி குறைவு இருக்காது, இனி போராட்டம் இருக்காது. எப்போதும் சந்தோஷம், என்னாலும் சந்தோஷம். ஹல்லேலூயா. வாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கோங்க. நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ரே பல பர பல பரப. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தீபமே. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தீபமே. என்னை காக்கும் தீபமே. வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். அப்பா பார்த்து உறவாடுங்க. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன், உம்மையே தழுவினேன். வேறு ஒரு ஆசை, வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருள் நீக்கும் வெளிச்சமாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்த பரம்பொருளே, எங்களை வாழ வைக்க வந்த வெளிச்சமே, எங்கள் இருள் நீக்க வந்த வெளியே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. யார் யார் குடும்பத்துல இருள்ல இருக்கிறாங்களோப்பா, இன்னைக்கு உங்க உள்ளத்துல யார் யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்றாங்களோப்பா, அந்த குடும்பத்துல எல்லாம் உங்க வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. பிசினஸ்ல உங்க வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையில உங்க வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. படிப்பு காரியத்துல உங்க வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா இருளும் மாறட்டும், எல்லா மரண இருளும் மாறட்டும், எல்லா அந்தகாரங்களும் பட்ட பகல போல வெளிச்சமாய் மாறட்டும். எல்லா சூனியங்களும் எறியட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற. காரணம் எல்லாம் அந்த காயங்கள், சாபங்கள், இருள்கள் மாறி போட்டும். இருளின் கிரியைகள்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன், தெளிக்கிறேன், தெளிக்கிறேன். ஓ glory to God. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.